தளபதியோட ஃபேன் பாய் இயக்குனர் ரத்னகுமார் அவர்கள் தளபதியோட ஜனநாயகன் டைட்டில் பத்தி பேசியிருக்காரு. அதாவது ஜனநாயகன் இல்ல, ஜனரஞ்சகன். ஜனரஞ்சகமா எல்லாருக்கும் போயிட்டு இந்த டைட்டில் சேரணும் அப்படின்றதாலதான் ஜனநாயகன் வச்சாங்க. சோ தளபதிக்கு பயங்கர ஆப்டான ஒரு டைட்டில், அதுவும் இப்ப இருக்கிற அவரோட பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு கரெக்டான ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த டைட்டில் தெரிஞ்சிருச்சு. ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லிட்டாரு. சோ 3 மாசம் அதை கட்டி காப்பாத்தினேன். சப்போஸ் வேற வழியா எங்கேயாவது வெளியில லீக் ஆயிடுச்சுன்னா ஒருவேளை நான் தான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அடி விழும் அப்படின்றதுல வேற ஒரு பயம். பட் நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் லீக் ஆகல. சோ டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஆப்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் டைட்டில் பத்தி அவரோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இவர் சொல்லியிருக்கிற ஜனரஞ்சகன் அப்படின்ற டைட்டிலுமே சூப்பரா தான் இருக்கு. அதுவும் ஜனரஞ்சகமா படங்கள் பண்ற தளபதிக்கு பயங்கர பொருத்தமான ஒரு டைட்டிலும் கூட. பட் டிவிகே கட்சியை மனசுல வச்சு பார்த்தா ஜனநாயகன் தான் ஒரு பெஸ்ட் டைட்டில். அண்ட் ரத்னகுமார் அவர்கள் குலுகுலு படத்துக்கு அப்புறம் இன்னும் எந்த படமும் இயக்காம இருக்காரு. ஆக்சுவலா லோகேஷோட கதை அண்ட் ப்ரொடக்ஷன்ல லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களை வச்சு இவர் ஒரு படம் இயக்கிறதா இருந்துச்சு. பட் அந்த படம் டிராப் ஆனதுக்கு ரத்னகுமார் அவர்கள் ரஜினி அவர்களை விமர்சனம் பண்ணதாலதான் லாரன்ஸ் அவரோட டைரக்ஷன்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. பட் அந்த படம் டிராப் ஆனதுக்கு ரத்னகுமார் அவர்கள் சொல்ற காரணம் என்னன்னா, அது லோகேஷோட ஒன்லைன்ன்றதால முழுக்க முழுக்க அது லோகேஷ் அவர்களோட ஒரு ஜோன்ல இருந்துச்சு. சரி, எனக்கு அதை கான்பிடென்டா இயக்கிறதுக்கு கன்வின்சிங்கா இல்ல. சோ லோகேஷ் அதை பார்த்துட்டு அப்ப நீ உன்னோட ஸ்டைல்லயே ஒரு கதையை ரெடி பண்ணலாம், டவுட்டோட பண்ண வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டான். சோ இப்போ கிட்டத்தட்ட மேயாதமான் ஜோன்லயே ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நிறைய சக இயக்குனர்களோட படங்கள்ல ரைட்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமே என்னோட டைரக்ஷன்ல ஒரு படம் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ரத்னகுமாரோட பெஸ்ட் மேயாதமான் தான். சோ அதே ஜோன்ல லைட் ஹார்ட்டட் காமெடியா ஒன்று பண்ணா சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.